வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ராசிகளின் வரிசையில் நிறைய ராசிகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். முதல்லயே ஒரு 6 ராசிகளை முடிச்சிட்டோம். இப்போ பார்க்க இருக்கிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாகவும், சனி உச்சமடைந்து, சூரியன் நீசமடைந்து, சுக்கிரன் ஆட்சி மூல திரிகோணம் பெறுகின்ற ஒரு சூப்பர்வான ராசி துலாம். சுக்கிரனோட ஆதிக்கம். துலாம் ராசியில் சனி உச்சம் பெறுவதால் நியாயம், நேர்மை, தர்மம் அதீதமாக இருக்கும். எவ்வளவு வேண்டியவர்களாக இருந்தாலும், என்னதான் பண்ணாலும் நீ தப்பு தான்ப்பா நீ பண்ணினது என்று அதட்டக்கூடிய, தட்டி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்றால் அது துலாம். தப்பு செஞ்சா ஜீரணிக்க முடியாத ஒரு ராசி துலாம். இவர்கள் தப்பு செய்தாலும் யோசித்துதான் செய்வார்கள். தப்பு ஏதாவது தன்னை மீறி நடந்திருக்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெருந்தன்மை கொண்ட ராசியும் துலாம். ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் முதன்மையாக இருக்கணும், தனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தான் எப்பவுமே முதன்மையாக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ராசி துலாம். சனி உச்சமடைகின்ற ராசி என்பதால் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள், உழைப்பிற்கு தயங்காதவர்கள். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு தான் அந்த இடத்துல டார்ச்சர் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு ராசி துலாம். சூரியன் நீசம் அடைவதால் எளிதில் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். தனது நாடு, தேசம், உலகம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் என்று புடைசூழ வாழ்ந்து அவர்களோடு பயணிக்க விரும்புவார்கள். ஒரு நண்பர்கள் வீட்டு விசேஷம் என்றாலும், சொந்தக்காரர்கள் வீட்டு விசேஷம் என்றாலும் குதூகலிப்பார்கள். நம்ம விசேஷம்பா, நாம செய்யாம யாரு செய்யறது என்று ஒரு முன்னாடி நின்று, அவர்களுக்கு முன்பு நின்று, அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த வேலையை செய்து அந்த விழாவை செம்மனே செய்து முடிக்கின்ற பேராற்றல் கொண்டவர்கள். சூரியன் நீச ஆகிறதுனால தன்னுடைய கௌரவத்துக்கு எங்கேயாவது பங்கம் வந்துருமோ, தனக்கு எங்காவது கெட்ட பேர் வந்துருமோ என்று தன் திறமைகளை, தன்னுடைய விலாசங்களை, தன்னுடைய விசேஷங்களை பெருமையாக பேசாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைத்து கொண்டு வாழ்பவர்கள். சனி அங்கே உச்சம் பெறதால எப்போ இவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்த தொழிலுக்கு ஓடுவாங்கன்னே தெரியாது. யாராவது ஒரு பெரிய தொழிலதிபர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பூரிப்படைவாங்க. அவர்களுக்கு இவர்களை மிகவும் பிடிக்கும், குதூகலிப்பார்கள். சே சூப்பர்ப்பா, அவங்க பாரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் கிடைச்சா நம்ம எப்படி இருப்போம், எவ்வளோ பெரிய ஆளாக வரலாம் என்று ஒரு பிரம்மாண்டத்தையும், ஒரு பிராண்டடையும், ஒரு 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 விஷயத்தையும் தனக்குள் போட்டு அசை போட்டு கொண்டே இருந்தால் அது துலாம். யாருக்காவது எங்கேயாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணிடுவேன் அப்படின்னா அது துலாம் பண்ணும். நான் சொல்கிறேன், நீ போய் அவரை பாரு, உனக்கு எல்லா வேலையும் நடக்கும் என்று சொன்னால் அங்கே துலாம் இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா துலாமில் சுக்கிரன் மூலத்திரிகோணம் ஆட்சி. தன்னை எப்பொழுதும் அலங்காரமாக, தன்னை எப்பொழுதும் ஒரு நகைச்சுவையாக, தன்னை எப்பொழுதும் ஒரு குதூகலிப்பாக ஜுவல் போட்டு, நல்ல ட்ரெஸ் கோட் போட்டு, நல்ல ஹாப்பியாக, ஒரு லக்ஸுரியாக, ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஆற்றல் இந்த ராசி அன்பர்களிடம் இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரனே 8ஆம் அதிபதியாகவும் வருவதால் இவர்களுக்கு எதிரி இவர்கள் தான், வேற யாரும் இல்லை. இவர்களுடைய சனி அங்கே உச்சம் பெறதால இவங்களுடைய செயல்பாடுகள் சிலருக்கு எரிச்சலூட்டும் விதமாக இருக்கும். ஏன்னா சனி அங்கே உச்சம் பெறதுனால செவ்வாயோட ராசி, நட்சத்திர லக்னங்கள் இவர்களுக்கு எதிர்ப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு துலா ராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா, ஒரு விருச்சிக லக்னம், மேச லக்ன அன்பர்களோ, மேசராசி அன்பர்களோ இருந்தால் இவர்களை ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால அதை ஜீரணிக்க முடியாது. ஏன்னா இவங்க செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்கும். பார்ப்போம், பொறுமையாக செய்வோம், அப்புறமா செய்வோம் என்ற ஒரு ஸ்லோ இருக்கும். ஆனால் அந்த வேலையை ஒரு சிறப்பாக ஒரு திட்டமிடுதலோடு முடிக்கின்ற ஒரு பேராற்றல் இவங்ககிட்ட இருக்கும். குலதெய்வம் என்றால் அலாதி பிரியம். குலதெய்வம் நான் நல்லா வழிபாடு பண்ணணும், சாமிக்காக நான் ஏதாவது செய்யணும், அந்த தெய்வத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா
குலதெய்வம் என்றால் ஒரு அலாதி பிரியம். குழந்தைகள் வழியில் ஒரு கசப்பை சந்திக்கிறார்கள். சார் ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சு, குழந்தை லேட்டா கிடைச்சது, குழந்தை பிறந்து இந்த மாரி ஒரு குற்றத்தோட இருக்கு என்று சொல்லி, ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கும். அதேபோல இவர்களுக்கு ஒரு இடம், நிலம், வீடு அடுத்தடுத்தது ஏதாவது வாங்கணும், இல்ல பக்கத்து இடத்த வாங்கணும், அடுத்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனசுல ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இது சொல்லலாம். இவங்களுக்கு கடன் அப்படின்றது வாழ்நாள்ல கொஞ்சமாவது இருக்கணும். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியே குருவாக வர்றதால, சத்ரு என்று சொல்லக்கூடிய குருவே 3ஆம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றதுனால, கம்யூனிகேஷனால எதிரிகளை இவங்க சம்பாரிச்சுக்க கூடாது. பேச தெரியாம பேசி, சொல்லக்கூட சொல்லக்கூடாத விஷயத்த மற்றவரிடத்துல சொல்லி, தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு எல்லாமே பேசி, அந்த இடத்துல அவர்களோட விஷயத்த திணிக்கும்போது, அங்கே ஒரு எதிர்ப்பு மறைமுகமாக உருவாகிவிடும். சூரியன் இவர்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதியாக வருவதால், லாபஸ்தான அதிபதி நீசமாக வருவதால, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம், ஆசைகள் எல்லாமே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் நிறைவேறும். போனோம், வந்தோம், நிறைவேறிடுச்சு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியே செவ்வாய் வருவதால், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனைக்கு பின்பு தான் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும், ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். எடுத்த உடனே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உடனே கையில கிடைச்சிராதுங்க. ஏன்னா 2, 7 கூடியவரே செவ்வாயா வர்றதால, தன்னுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் விருச்சிகம், 7ஆம் வீட்டுக்கு மேசம் செவ்வாயாக வருவதால, ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு போராட்டம் இருந்து இருவரும் இவர்களுடைய குணம் இப்படித்தான் என்று தெரிந்து கொண்டு வாழும்போது மட்டும்தான் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுது. மேக்சிமம் உறவுகள், மேக்சிமம் நண்பர்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு உத்வேகம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய சக்தியும் இவர்களிடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அதே போல தன்னுடைய அண்ணன், தம்பி, தங்கை அல்லது அக்கா இப்படிப்பட்ட உறவுகளுக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாக்கள் துலா. உறவுகள் அண்ணன், தம்பி, உடன்பிறப்புகள் யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. யாராவது தன்னுடைய உறவுகள்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, பாவம் எங்க சித்தப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு எப்பதான் ஒரு விடிவு காலம் வருமோ, அவருக்காகவும் ஒரு அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னு வீட்ல குடும்பத்தோட டிஸ்கஷன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மற்றவர்களின் நலனில் அக்கறை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய நல்ல திறமையும் இவரிடத்துல நல்ல ஆத்மாங்க சொல்லலாம். அதே போல துலாம் அப்படின்றது தராசு. வார்த்தைகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நடைமுறையிலும் சரி, ஒரு நேர்மை, நியாயம், தர்மம் இவர்களிடத்திலே கட்டாயம் இருக்கும். அதை தாண்டி இவர்களுக்கு வாழத் தெரியாது. அதனாலேயே நிறைய நபர்கள் இவர்களை கௌரவம் பிடிச்சவங்கப்பா என்று ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள். முன்பு நீதான் எல்லாமே, உன்னாலதான் எல்லாம் நடக்குது, உன்னாலதான் எல்லாமே சூப்பரா இருக்குது என்று சொல்லிவிட்டு, பின்பு பின்னாடி புறம் பேசுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு அவச்சொல்லும் அவப்பெயரும் ஏற்படுவதால் கடும் மன உளைச்சலுக்கு ஏற்படுகிறார். ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், எங்க வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லப்பா, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், இருந்தாலும் கோவப்படுறாரு. ஆண்களாக இருந்தா எப்ப பார்த்தாலும் ஸ்லோவா இருக்கு, ஏதாவது சொன்னா செஞ்சா தான் ஆகும், வளர முடியும், ஜெயிக்க முடியும் என்று இருவருக்குள்ளும் ஒரு ஆர்ப்பரிப்பு வந்து சரியாகி அவர்களைப் போல் ஒரு அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அன்பை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் இங்கே நடக்குது. மற்றபடி ஏதாவது தொந்தரவுகள்லாம் நடக்குதுன்னா, மற்ற கிரக சேர்க்கைகள், கிரக பலன்கள், தசாபுத்திகளால் தான் அவர்களுக்கு நடந்திருக்கும். பொதுப்படையான ஒரு ராசிக்குண்டான ஒரு டெப்த்தான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த விஷயத்தை சரியான முறையில இவங்க ஃபாலோ பண்றாங்க. நல்லா கரெக்ட்டா கொண்டு போறாங்க. இருந்தாலும் அந்த நேர்மை, நியாயம், தர்மம் இவங்க இருக்கிற மாரியே மத்தவங்க இருக்கணும். இவங்க ஒரு வார்த்தை சொல்லிறக்கூடாதுங்க. யாராவது முன்னாடி கடிந்து கொண்டாலோ, அல்லது வீட்டிலே தனியாகவோ கடிந்து கொண்டாலோ, 2 நாட்களுக்கு மனதில் அது ஆழமாக பதிந்து, அவர்கள் ஏதேனும் ஒரு மனக்குறையோடு டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த 2 நாளைக்கு நீங்க ஏதாவது போய் அன்பா ஏதாவது கேட்டீங்கன்னா கூட, மூஞ்சி சோகமா வச்சுட்டு, ம், ம் என்று சொல்லி வீட்டில் இருப்பவர்களிடமும் ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளாத ஒரு சூழலை அவர்கள் டிராவல் பண்ணுவாங்க. இருந்தாலும் ரொம்ப நல்லவங்கங்க. அதனால தவறில்லை. இவர்களுக்கு பழனி முருகர் ராஜ அலங்காரத்திலே வழிபாடும், ஸ்ரீரங்கத்திலே மகாலட்சுமி வழிபாடும் சென்று வழிபடும்போது வாழ்க்கையில் சந்தோஷம் மிகுதியாக ஏற்படும் என்று சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர்
அவினாசி ஜோதிலிங்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.